அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த தாக்குதல் தற்போது அதிகமாக நாம் தமிழர் கட்சி மேல விடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பத்திரிகையாளர் ரவீந்திர துரைசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா சீமானுடைய வளர்ச்சி தான் காரணம் அப்படின்னு பதில் அளிச்சிருக்காரு. எப்பவும் இல்லாத அளவுக்கு திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு சீமானுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்க காரணத்தினால தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளுக்கு திமுக என்ன உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதாவது நாம் தமிழ் கட்சி நிர்வாகி துடிப்பான காரியங்களில் ஈடுபட்டுட்டு மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமான நபராக இருக்காரு அப்படின்னா அவர் அழிக்கிறது தான் அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் உத்தரவாக இருக்கு. இந்த உத்தரவை நிறைவேற்றுறதுக்காக தான் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மேல தொடர்ச்சியாக திமுக குண்டர்கள் தாக்குதல் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத ரவீந்திர துரைசாமி வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. சீமானுடைய அரசியல் அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து பல வருடங்கள் ஆகுது அப்படின்னும், ஆனா இந்த 3 ஆண்டுகள்ல அவருடைய வளர்ச்சி அசுரத்தனமாக இருக்கிறது மட்டும்தான் தற்போது திமுகவுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு. அதனுடைய விளைவுதான் நாம் தமிழ் கட்சியை ஒழிச்சு கட்டத்துக்கான செயல்ல திமுக நிர்வாகிகள் இயங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ரவீந்திர துரைசாமி சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் பேசுறதுனால என்னுடைய சராசரியான வாழ்க்கைக்கே பெரிய பிரச்சனை வரலாம் அப்படின்னும், இதை பேசின பிறகு எனக்கே நிறைய மிரட்டல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னும் போது இதுதான் உண்மையாக இருக்கு அப்படின்னு ரவீந்திர துரைசாமி சொல்லியிருக்காரு. சீமானோட தேர்தல் அரசியல்ல மோதி ஜெயிக்கக்கூடிய நிலைமையை திமுக கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது திமுக கட்சி உணர ஆரம்பிச்சதுனாலதான் நாம் தமிழ் கட்சிக்கு கெட்ட பேர் வாங்கி தரணும் அப்படின்னு திமுக கட்சி ஒரு பக்கம் ஐடி விங்கில் செயல்படுறதும், அதற்கு பிறகு அந்தந்த பகுதிகளில் திமுக குண்டர்கள் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை தாக்குறதுல ஆரம்பிச்சு அவங்க பொதுக்கூட்டம் போட்டா அந்த பொதுக்கூட்டங்களை கலைச்சு விடுற வரைக்குமே அவங்களால என்னென்ன காரியங்களை பண்ணி அவங்களை அழிக்க முடியுமோ அவை அனைத்துமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனுடைய விளைவு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா, நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் அவங்களை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணாலே காவலர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கடுமையான சட்டங்கள் மூலம் சிறைக்கு தள்ளுறதும் சிறையில் அவங்களுக்கு கொடுமையான தண்டனைகளை கொடுக்கறதும் அப்படின்னு வெறும் நாம் தமிழ் கட்சியை மட்டுமே குறி வச்சு அடிக்கிறாங்களே தவிர அந்த பிரச்சனையை கொடுத்த திமுக நிர்வாகிகள் ரொம்ப சுலபமாக வெளியே வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம சுதந்திரமாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுக என்னென்ன விஷயங்களை பண்ணி அந்த நாம் தமிழ் கட்சியை ஒழிச்சு கட்ட முடியுமோ அவை அனைத்தையுமே தற்போது பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயம் கூட அவங்க பண்ணுவாங்க. இதுல இருந்து நாம் தமிழ் கட்சி தப்பிக்கணும் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் நினைச்சா மட்டும்தான் முடியும். அவர் அடுத்த செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன பேச போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அப்படின்னு ரவீந்திர துரைசாமி சொல்லியிருக்காரு. மேலும் இந்த ஒரு விஷயம் மூலம் நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, திமுக கட்சியை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாலே அவங்களை அடியோட அழிக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க திமுக கட்சி அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரிய வருது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.